சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு லட்டு தான் செஞ்சிருக்கோம். இதுல கம்பு, ராகி, தெனை, குதிரைவாலி இன்னும் நெறைய ஐட்டம் நான் சேர்த்துருக்கேங்க. இது ரொம்ப 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 ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இத இப்போ நம்ம எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் என்ன செய்தேன்னா, ஒரு 25 கிராம் எள்ளு, கருப்பு எள்ளு இல்ல வெள்ளை எள்ளு. கருப்பு எள்ளு தான் சிறந்ததுன்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க கருப்பு எள்ளு இருந்தா எடுத்துக்கோங்க. இல்லன்னா வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. இத நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையுமே கழுவி யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதனால நான் ஏற்கனவேட்டு எள்ள நல்லா கழுவிட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, கழுவிட்டு எடுத்து தான் வச்சிருக்கேன். எடுத்துட்டு இப்போ இத நான் வறுத்துட்ருக்கேன். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. அடுத்து 1/4 கப்பு ராகி. இந்த ராகியும் நல்லா நான் எடுத்துருக்குறது எல்லாமேட்டு கடையில வாங்கிட்டு அப்படியேட்டு நான் யூஸ் பண்ணல. கழுவி நிழல்ல காய வச்சு தான் நான் யூஸ் பண்றேன். ராகியும் அப்படிதான். இப்போ ராகி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் இதையும் வறுத்துக்கணும். இப்போ இதையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்பு தினை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா அதே மாதிரி தாங்க கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி காய வச்சுக்கணும். எல்லாத்தையுமே நிழல்ல காய வச்சுக்கோங்க. வெயில்ல காய வைக்க வேண்டாம். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எனக்கு ஒன்றுங்க தினையும் குதிரைவாலியும் கன்ஃபியூஸ் ஆகும். 2ல் எது தினை எது குதிரைவாலின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் ரொம்ப மறந்துடுவேன். கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் 2மே அரை அரை கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வறுத்தாச்சு. அடுத்து குதிரைவாலி. இதுதான் குதிரைவாலின்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு அரை கப்பு எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ரொம்ப வறுபடும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? வெடிக்கும். வெடிச்சிட்டு இந்த அவல் மாதிரி வரும். இந்த சோளம் பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வரும். ரொம்ப அதிகமாக நம்ம வறுக்கும்போது அப்படி ஆகும். இது நல்லா வறுத்துட்டு இப்போ இதையும் எடுத்தாச்சு. அடுத்து நாம் எடுத்துக்கிறோன்னா 1/4 கப்பு கவுனி அரிசி. இதையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது பாருங்க, இதையும் நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பலன்னு, அதாவது அந்த வாசனை வரும் பாருங்க. இந்த கவுனி அரிசியை வறுக்கும்போது ஒரு மாதிரி கலர் மாறும். அந்த மாதிரி இப்போ இதையும் வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப்பு பச்சை பயிறு. இதையும் இப்போ வறுத்துக்கோங்க. இந்த இது இந்த 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 லட்டு மாசத்துல ஒரு டைம் நீங்க மாசத்துக்கு ஒருக்கா செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒரு லட்டு காலையிலேயே இல்லைன்னா சாயங்காலமா சேர்த்து சாப்பிடுங்க. எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. அதாவது இந்த முட்டுக்கால் வலி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து நான் இதோடு எது சேர்த்துக்கிறேன்னா கம்பு அரை கப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா 2யும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். மூட்டு வலி உள்ளவங்க, இடுப்பு வலி, முதுகு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ரத்த சோகை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இதோடய முருங்கைக்கீரை நான் எடுத்துக்கிறேன். நல்லா இந்த கம்பு நல்லா கலர் செஞ்ச பிறகு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம முருங்கைக்கீரை, இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி வரை முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்கீரையை நல்லா கழுவிட்டு இந்த காம்போடி வெயிலில் வெயிலே நிழலே காய வச்சுக்கோங்க. இந்த காம்போடு இருக்கணும். வெறும் கீரையை மட்டும் உருவாமல் அந்த காம்போடு சேர்த்து காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அந்த சூட்லேயேட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த முருங்கீரையை சேர்த்து சூடு பண்ணிக்கணும். இது வறுக்கக்கூடாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முருங்கீரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே அது நல்லா இதாகும். ஏற்கனவே அது இப்படி தொட்டால் நொறுங்குற மாதிரி நல்லா காய வச்சுட்டேன் நான் முருங்கீரையை. இப்போ இதில் நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் தட்டி இப்படி ஆற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு முருங்கீரை, அப்புறம் வறுத்தது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ தெனை, கம்பு, கவுனி, ராகி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். எள்ளு மட்டும் சேர்க்காதீங்க. ஏன்னா எள்ளு பொடி பண்ணக்கூடாது. எள்ளை நான் முழுசாக சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ சேர்த்தாச்சு எல்லாத்தையுமேட்டு. நீங்க இந்த மாதிரி லட்டு செஞ்சிருக்க மாட்டீங்களா? செஞ்சிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு முறை நீங்க வந்து செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. 10 வயசு குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இத வந்து சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒவ்வொரு லட்டு எடுத்து சாப்பிட்டுக்கங்க. இப்போ இத பாருங்க. அ இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அத வந்து பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ணதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு, இதில ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா இது வந்து தேங்காய் வந்து பச்சையோடு சேர்த்தா சீக்கிரம் கெட்டுடும் லட்டு வந்து. இந்த மாதிரி நல்லா தேங்காய் வந்து வறுத்துட்டு சேர்த்தா சீக்கிரம் வந்து லட்டு வந்து கெட்டு போகாது. அதுக்காண்டி நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு இதுலேட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போதும் நெய் வந்து. இல்ல ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, என்ன பண்ணுன்னா இது வந்து அம் நம்ம வந்து இந்த நெய்யிலேயே பிடிக்குவாங்க. அது வந்து நம்ம வந்து வெல்லப்பாக வந்து வெல்லப்பாகோ, கருப்பட்டி பாகம் காய்ச்சாம நாட்டு சர்க்கரைய நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு, நெய் மட்டும் ஊத்திட்டு லட்டு பிடிப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து அந்த மாதிரி செய்யல. இப்போ இந்த பாருங்க, இந்த நெய்யும் தேங்காவும் வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம், இதில நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவு வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருக்கங்க. நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ இதில நம்ம எள்ளும் சேர்த்துக்கிறோம். எள்ள வந்து முழுசா சேர்த்துக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? எள்ள வந்து முழுசா சேர்த்துக்கோங்க. அது சாப்பிடும்போது நல்லாருக்கும். எள்ளு வாயில படும்போது நல்லாருக்கும். டேஸ்ட்டு நல்லாருக்கும். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னா, வெல்லப்பாகு நாட்டு வெல்லம் எடுத்துட்டு, அத பாகு பண்ணி பாகுன்னா நம்ம இந்த பக்குவமான பாகுலாம் இல்ல. கொஞ்சமா ஒரு 1/4 கப் தண்ணி ஊத்தி நல்லா கரையணும் அந்த வெல்லம் வந்து. அந்த அளவுக்கு நான் வந்து கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த வெல்லத்த வடிகட்டி வச்சிருக்கிறத இப்ப நான் வந்து கலந்துக்கிறேன். இப்ப கலந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. விட்டுட்டு ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். ஒரு 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 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிளறுனா போதும். கிளறிட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நான் வந்து 1 கப்பு வெல்லம் வந்து போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்க வேண்டான்னா, நீங்க நெய்யிலேட்டு நாட்டு சர்க்கரைய நல்லா பொடி பண்ணி சேர்த்துட்டு, தேங்காவ நல்லா வறுத்துட்டு சேர்த்துட்டு, நெய் நல்லா ஊத்திட்டு, அதிலேயே லட்டு வேணா புடிச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து அது தெவட்டும். பிள்ளைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா வயசானவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து அது ஒத்துக்காது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு, இந்த வெல்லப்பாக ஊத்தி நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறணும். இது கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம், இத நம்ம லட்டு புடிச்சுக்கலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் ஆறிட்டு லைட் சூடாவே இருக்கு. லைட் சூடா இருக்கும்போதேட்டு நான் என்ன செய்றேன்னா, இந்த மாதிரி லட்டு புடிச்சு வச்சுக்கிறேன். கண்டிப்பாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து 40 வயசு ஆகப்போகுது. இல்லன்னா சின்ன பிள்ளைங்க இந்த மாரி ரொம்ப சோர்வா, ரொம்ப டயர்டா இருக்கிற குழந்தைங்களுக்கு, இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாருக்குமேட்டு இந்த லட்ட வந்து குடுங்க. டெய்லி ஒண்ணு ஒண்ணு காலையிலயே இல்ல சாயங்காலமா வந்து குடுங்க. நல்லா சுறுசுறுப்பாவும் இருப்பாங்க. அதே மாரி இது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்தியானதும் கூட. இது எல்லாருமே சாப்பிடலாங்க. இந்த மாதிரி லட்டு வந்து புடிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 4 நாள், 5 நாளுக்கு வந்து கெட்டு போகாது இது வந்து. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நல்லா வறுத்து எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால, இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில வந்து கெட்டு போகாது. இப்ப இதில பாருங்க லட்டு எல்லாம் புடிச்சு வச்சாச்சு. சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்தியான லட்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான ஹெல்தியான ஒரு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாரி வீடியோஸ் பார்க்கணும் கண்டிப்பா என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.